வருடம் 1583 ஃபத்தேபூர் சிக்ரியில் நடந்த ஒரு சம்பவம். அக்பருக்கும் பீர்பாலுக்கும் இடையே எவ்வளவு நெருக்கம் என்பது இந்த சம்பவம் நிரூபிக்கிறது. அமிதா சரின் தனது அக்பர் அண்ட் பீர்பால் டேல்ஸ் ஆஃப் விட் அண்ட் விஸ்டம் புத்தகத்தில் பின்வருமாறு எழுதுகிறார். அக்பரும் அவரது அரசவை உறுப்பினர்களும் ஒரு மைதானத்தில் யானை சண்டையை பார்த்து கொண்டிருந்தனர். அக்பர் குதிரையில் அமர்ந்திருந்தார். சண்டையின் இடையில் திடீரென்று மூர்க்க குணம் கொண்ட ஒரு யானை பீர்பாலை தாக்க வந்தது. பீர்பாலின் உயிர் ஆபத்தில் இருப்பதை அக்பர் கண்டபோது தனது குதிரையை ஓட்டி வந்து பீர்பாலுக்கும் யானைக்கும் இடையில் நின்றார். அக்பர் அரசபாணியில் யானையை நிற்குமாறு உத்தரவிட்டார். அக்பரின் கம்பீரமான குரலை கேட்டு யானை இருந்த இடத்திலேயே நின்றது. அதேபோல் ஒரு போலோ போட்டியின் போது பீர்பால் தனது குதிரையிலிருந்து கீழே விழுந்தார். பார்வதி சர்மா தனது அக்பர் ஆஃப் இந்துஸ்தான் புத்தகத்தில் பீர்பால் மயக்கமடைந்த போது அக்பர் ஓடி வந்து தனது இதழ்களால் பீர்பாலின் வாயில் வைத்து ஊதி செயற்கை சுவாசம் அளித்தார் என எழுதியுள்ளார். அபுல் ஃபசல் அக்பரை மிகப்பெரிய அளவில் முகஸ்துதி செய்யும் நபர் என்று பதாயுனி கருதினார். ஆனால் பீர்பாலின் விசுவாசம் மற்றும் நேர்மை குறித்து பதாயுனி உட்பட எந்த வரலாற்று ஆசிரியரும் கேள்வி எழுப்பவோ அல்லது சந்தேகம் தெரிவிக்கவோ இல்லை. விசுவாசம் மற்றும் உண்மையான பற்றில் அவர் மான்சிங், ரஹீம் மற்றும் மிர்சா அஜீஸ் ஆகியோரை விட சிறந்தவராக திகழ்ந்தார் பீர்பால். அக்பர் 4 முறை பீர்பாலின் தனிப்பட்ட இல்லத்திற்கு சென்றார் என்பதிலிருந்து பீர்பாலுக்கும் அக்பருக்கும் இருந்த நெருக்கத்தை மதிப்பிடலாம். மற்ற அரசவை உறுப்பினர்கள் இல்லங்களுக்கும் அக்பர் சென்றார், ஆனால் 2 முறைக்கு மேல் சென்றதில்லை. 1574 அலகாபாத் செல்லும் வழியில் அக்பர்பூரில் உள்ள பீர்பாலின் இல்லத்தில் முதன்முறையாக அக்பர் தங்கினார். அபுல் ஃபசல் இந்த பயணத்தை தனது அக்பர்நாமா என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார்.